ஹாய் வணக்கம் நண்பர்களே. படித்து வீட்டுக்குள்ளேயே டயர்டாக இருக்காங்க, வாங்க வெளியில் போகலான்னு சாக்லேட் வாங்கிட்டு வரலாம் தாங்க கூப்பிட்டு வந்தோம். ஆனால் எவ்வளோ தண்டை செலவு வச்சாங்க தெரியுமா? எங்க சொல்லு, யாருக்கு வாங்கிட்டு போகலாம்? எல்லாத்தையும் டச் பண்ணிங்கன்னா ஃபைன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குல்ல? அது அந்துருண்டி. ஏய் தொடாம பார்வேதா தனுஷா, நம்ம தொடாம பார்த்தா நம்ம யாரு வேணும்? அந்த லைட் அம்மே, அந்த லைட் வேணும். எந்த லைட்? சும்மா கூட்டு வந்தா அதை வேணும் தெரியல. சாக்லேட் வாங்க தாங்க போனோம். ஒரே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துச்சு, பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கணும்னு நாங்கள் கிஃப்ட் வாங்கி அதையும் பேக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறக்காக போனோங்க. ஆனால் தேவையில்லாத என்னென்னத்தையும் வாங்கிட்டு இருந்தோம். வா போகலாம் மேலே. வாய் தாங்க சொல்லிச்சு போகலான்னு, ஆனால் யாரும் போவே இல்லை. இந்த ஏரியா விட்டு மூவே ஆகலை. அப்படியே இந்த ஏரியாலேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். தொடாம பாருன்னு சொன்னேன். தொடாம பார்வேதா, இங்க பாரு சிக்னல். தொடாம பார்வேதா, இங்க பாரு அம்மா பாரு. இங்க பாரு எவ்வளோ பெரிய பைனாப்பிள். Not allowed here. Then we have 20% discount. All stationery. Okay. Stationery 20. என்ன தம்பறா? 20. அம்மா எனக்கு புடிச்ச மாதிரி வாங்கிட்டேன். வாங்க மாட்டேங்க போங்க. ஷாப்பிங். என்னது? ஏய் அது சீசன் வைஸா இருக்கும் மாமா. எல்லா நேரமும் இதே இருக்காது. ஒவ்வொரு சீசன் ஏதாவது ஆஃபர் போட்டாங்கன்னா. ஏய் சம் டைம் ஓனிங் தான் நினைச்சேன். மாறி மாறி இருக்கும் நினைச்சேன். எல்லா நேரம் ஓ இது ஷாப்பா? தனி இந்த லைட் அழகா இருக்குல்ல? இல்ல ரேட் எவ்வளோ? இது எவ்வளோ ரேட் போட்டிருக்கு? How much this? இது எவ்வளோன்னு கேளுங்க. எப்படா தம்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே ஒரு பூனை கிட்ட. ஆமாம் அழகா இருக்கும். பொம்மையா? ஆக்சுவலாக ஜிஞ்சுலூர்லேயே இது ஏதோ தனி ஷாப் மாதிரி அரபி இவங்க போட்டுற மாதிரி இருந்ததுங்க. நல்லா இருந்தது ஓரளவு. குறிப்பிட்ட கலெக்ஷன் மட்டும் நல்லா இருந்தது, சிலதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ அங்கே இருந்ததுலேயே பேக் எல்லாம் நல்லா இருந்தது. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரொம்ப பிடிச்சதுங்க. அப்புறம் ஐப்ரோ அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. சும்மா பர்டிகுலர் பிராண்டட் ஷாப் மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. இங்கேயும் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் லுலுவில் போய் திரும்ப வாங்க வேண்டியது வாங்கிட்டு அங்கே உள்ளேயும் போனோங்க. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதனால் பார்த்து எதுவுமே வாங்கலை ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஏற்கனவே ஒன்று நான் ஆன்லைனில் வாங்கிட்டு இவங்க உடச்சிட்டாங்க, அதனால் நான் வாங்கவே இல்லை. இதையும் உடச்சிட்டாங்கன்னா போச்சு. அதோட இட்டாங்களா, அப்புறம் கீழே போய் எலக்ட்ரானிக்ஸ் ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு அங்கே போய் பார்த்தோம். இவர் கேட்பேடு வேதாந்த் வாட்ச் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. எவ்வளோ காசு? நம்ம ஊருக்கு 30,000 40,000. அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஆத்தாடி எப்படி தண்ணி ஊற்றி வச்சாலே வெந்துடும் தானே. இப்போ அதுக்கு ஒரு குக்கரம். மனுஷங்க எதுக்கு சோம்பேறி. முட்டை வைக்கிறதும் ரொம்ப மாடர்னாக ஆகிறேன்னு சொல்லிட்டு நம்மளை சோம்பேறி. தனுஷம் அங்கே ஏதோ குட்டி பவுச் எடுத்தான்னு வேதா எனக்கும் ஈக்குவலாக ஒன்று வேணும். இவ
இதுக்கு தான் வெளியிலே போட்டு போகிறது மோஸ்ட்லி தேவையில்லாத எக்ஸ்பென்சிவாக தான் அதிகமாக வாங்கி. ஹேர் பேண்டு சீப்பு நிறைய இந்த இதெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது ஜிஞ்சு லூலூவில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர், அப்புறம் இந்த ஆஃபர்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் ஹேர் பேண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கி என்ன சொன்ன? ஒன்ஸ் மோர் டைம். இதுக்கு இவ்வளோ பில்டப் வேறு. நான் இதெல்லாம் வீடியோவே போடலாம். தேவையானது வாங்குகிறோமோ இல்லையோ, ஷாப்பிங் பேரில் கிளம்புனாலே, வெளியில் கிளம்புனாலே அன்னெசரி செலவு தான் அதிகமாக வரும். இதுக்கு தான் என் வீட்டுக்கார் கிளம்பவே மாட்டார். தேவையில்லாத கண்டதையும் பொறுக்கிட்டு வருது. நல்லா ஃப்ரிட்ஜு பார்த்துட்டு இருந்தேன்னா, ஆக்சுவலாக வெளியில் வந்து ஆஃபரில் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது தனசாட்ட கேட்டு அவளோட எவ்வளோ அழகாக இருக்குது. லாக் பண்ணியிருக்காங்களோ? பாதி வீட்டையே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை சமைச்சா போதுமோ? எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். இது என்னடி கபோர்டு மாதிரியே இருக்கு. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ தனுசா இது? 1,00,000 ரூபாய். நம்ம ஊர்லலாம் நார்மல் பீப்புளே வச்சுருக்காங்க. ஆமாம், வாங்கி உங்கள் அப்பா தருவார் நினச்சிக்கிறேன். இது என்ன பீரோலே உள்ளே இருக்குது. இது நம்ம வீட்லேயே இருக்குது. இந்த மாதிரி சுத்தினா ஐஸ் வருது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஊரில் நீ சூப்பராக இருக்கலாம். சரி வா, திட்டுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜே நல்லா தான் இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜே சூப்பராக இருக்கு. அப்பா நிமிஷம் வாங்கணும் வா. பைக்கே கூட வெயிட் பண்ணி வேறாக அப்போ தேவையானது வாங்கிட்டு போயிடலாமா? ஆல்ரெடி நீ வாங்கின சீனியருங்க அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க, வாங்கிக்கலாமா? 900 rupees. அம்மா ஊருக்கு கொண்டு போகலாம், அதனால டபக்கு ஒன்று ஏற்றுரும். 2 இருக்கு மம்மி. இது மட்டும் வாங்கிக்கலாமா? நம்ம தேவைப்படுறப்ப இதெல்லாம் போட மாட்டாங்க ஆஃபரில். இது சாப்பிட மாட்டேங்க. அது வேற பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம்ப்பா. அது வேணாம்ப்பா, போகலாம்ப்பா. எனக்கும் ஆசையாக இருந்தது. சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட்ஸ் ஒரே நாளில் அவ்வளோ சாப்பிட்டு தீர்த்துட்டாங்க. எவ்வளோ நாள் ஆட்டு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணாங்க. மம்மி என் ஃபோனை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். டேடிகிட்ட சொல்லு. மம்மி இதை எடுங்க. நல்லா அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டியது. ஆனால் எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டங்க. எடுத்து வைக்கிறதுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பேக் பண்ணி அவங்க டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன். இருந்து கிஃப்ட்டு கொண்டு போகிறது, அவங்க கிஃப்ட்டு கொண்டு வர்றது, இதுதான் வேலையே. இங்கே உள்ள கல்ச்சரே இதுதான். பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்குறது, அப்புறம் வாங்கிட்டு வர்றது, டீச்சர்ஸ் கிஃப்ட்டு கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.